குரு பகவானின் ஆதிக்கத்திலும் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தையும் உடைய மீன ராசி நண்பர்களே, உங்களுக்கான தை மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். உங்களுடைய ராசி அதிபதி 14/1/25லேருந்து 3/2/25 வரைக்கும் ரிஷபத்தில் வக்ரமாக தான் இருக்கார். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல அப்படின்னாலும் நஷ்டம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் செய்கிற தொழில் எதுவானாலும் சிறப்பான லாபம் கிடைக்கணும் அப்படின்னா 4/2/25லேருந்து குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய பிற்பாதி நல்லா இருக்குது. நீங்கள் அரசு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல் சம்மந்தப்பட்டவர்களுக்கும் அதே மாதிரியான பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க, ஒரு தேர்வு எழுதியிருக்கீங்க, ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் செலக்ட் ஆகி அரசு வேலையில் சேர்றதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. 14/1/25லேருந்து 20/1/25 வரைக்கும் கடகத்தில் செவ்வாய் வக்கரமாக இருக்கார். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பேச்சில் நிதானமாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுற வேணாம், அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. எதையும் யோசனை பண்ணி பேசுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா புதிதாக தொழில் தொடங்குவது, வீடு நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. அதாவது செவ்வாய் கடகத்தில் வக்கரமாக இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் 21/1/25லேருந்து மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் மிதுனத்துக்கு வந்துடுறாரு. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு செவ்வாய் சப்போர்ட் பண்ணுவார். அதாவது புதுசாக தொழில் பண்ண போகிறோம், வீடு வாங்க போகிறோம், இல்லை வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். 14/1/25லேருந்து 27/1/25 வரைக்கும் கும்பத்தில் சுக்கிரன் இருக்கும் காலத்தில் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்ட்ட வீண் வாக்குவாதம் பண்ண வேண்டாம். பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள்ட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டு கொடுத்து விலகி போகிறது நல்லது. 21/1/25லேருந்து உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் வரார். இந்த காலகட்டங்களில் புதுசாக வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுப்பாரு சுக்கிரன். ஏன்னா மிதுனத்தில் செவ்வாய் வக்கரமாக இருந்தாலும் மிதுனத்திலேருந்து செவ்வாய் சுக்கிரனை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப அசையா சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும். 14/1/25லேருந்து புதன் தனுசில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகரத்தில் புதன் வர்றாரு. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு